வணக்கம், நான் டி ரமேஷ் பேசுகிறேன். யூடியூப் சேனல்ல இருந்து எல்லோருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேர்தல் 2026 கதாநாயகன் கதாநாயகி இவங்க யாருன்னா எடப்பாடியார் அறிவிச்ச ரூபாய் 10,000 ஃப்ரிட்ஜும் தான் கதாநாயகன் கதாநாயகன். அவங்க தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும். இவங்க 2 பேரும். மற்றது எந்த கட்சியோ கொடுத்த தேர்தல் அறிக்கைலாம் அவ்வளவா ரீச்சே ஆகவே இல்லை. இவர் கொடுத்த எல்லா தேர்தல் அறிக்கையும் பெண்கள் மனதிலையும் ஒரு குடும்பத்திலையும் போய் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரீச் ஆகிருக்குது. இது நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். இதை விட்டு நீங்க அந்த கூப்பன் கொடுத்து 8,000 ரூபாய் கூப்பன் கொடுத்து இதுதான் கதாநாயகன் இதுதான் கதாநாயகி அதெல்லாம் செல்லாது. சரி, இப்ப நீங்க 2021 ஆட்சி பண்ணுங்க. அப்ப என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் நீட்டு விளக்கணும், நீங்க ரகசியம் தெரியவீங்க, அது உங்களால செய்ய முடியல. அடுத்தது 1,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க. பட் அது நீங்க எப்ப கொடுத்தீங்க? 5 வருஷத்துல 60 மாசத்துக்கு மொத்தம் 60,000 ரூபாய். அந்த 60,000 ரூபாய் நீங்க 30,000 ரூபாய் கொடுத்தீங்க பெண்களுக்கு. மீதி 30,000 ரூபாய் கொடுக்கவே இல்லை. எப்படி கணக்குன்னா 2021 2023 செப்டம்பர் மாசம் தான். அந்த ஒரு 30 மாசம் நீங்க கொடுக்கவே இல்லை. அப்படியே பச்சை பொய் சொல்லி ஏமாத்தி பெண்களை ஏமாத்தி வச்சிருக்கீங்க. இதுல இருந்தே உங்களுடைய இது ரொம்ப வீக்கா இருக்கு. உங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கலாம். சரி, இதை விடுங்க. இந்த அடுத்தது நீங்க யூடியூப்லயும் சரி எல்லா சேனல்லையும் சரி நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆஃப்டர் ஒரு எடப்பாடியார் அவரை எதிர்த்து போட்டியிட்டு வின் பண்றதுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்றீங்க. யூடியூப்ல எது எடுத்தாலும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எங்க இதை பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதாவது பின்புலமே இல்லாம ஒரு இவரு ஜெயலலிதா மாத்த எடுத்தாங்கன்னா எம்ஜிஆர் கூட வந்தவர். அதே மாதிரி ஸ்டாலின் எடுத்தா இவரு கூட கருணாநிதிக்கு பின்னால வந்தவர். இவங்க எல்லாம் எடப்பாடியார் என்றவர் ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன். அவரை நீங்க வின் பண்றதுக்கு இவ்வளோ செலவு பண்றீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. அதாவது என்ன கஷ்டமா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு விவசாயம் ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்றீங்க. சரி, பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா கதாநாயகன் கதாநாயகி எடப்பாடியார் அறிவிச்ச இந்த 10,000 ஃப்ரிட்ஜும் தான் டாப்ல இருக்குது. ஓகேங்களா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். வணக்கம்.